Good evening students. So நம்ம last classல வந்துட்டு evolution of humans and the society prehistoric period chapter 1 history chapter 1ல இந்த evolution of humans and society prehistoric period பார்த்துட்டு இருக்கோம். So last classல வந்து introduction, origin, அப்புறம் வந்துட்டு இந்த scientific foundations of geology, biology, archaeology, அப்புறம் different periods பார்த்துட்டு இருக்கோம். So human evolution, migration வந்துட்டு different periods பார்த்துட்டு இருக்கோம். So last classல நம்ம வந்துட்டு lower paleolithic culture, middle paleolithic culture வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்க்க போகிறோம். ஸோ த கல்ச்சுரல் ஃபேஸ் தட் சக்சீட் த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இஸ் கால்ட் அப்பர் பேலியோலித்திக் ஃபேஸ். நம்ம அப்பர் பேலியோலித்திக் ஃபேஸை எப்படி சொல்கிறோன்னா மிடில் பேலியோலித்திக் கல்ச்சருக்கு அடுத்தது வந்தது தான் நம்ம அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பீரியட் வாஸ் மார்க்டு பை இனோவேஷன் இன் டூல் டெக்னாலஜி. ஸோ இந்த பீரியடில் என்ன நடந்ததுன்னா புது புது டூல்ஸை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டூல் டெக்னாலஜி வந்து இங்கே இந்த ஏஜில் வந்துட்டு வளர ஆரம்பிச்சது. ஸோ லாங் பிளேட்ஸ் அண்ட் புரின்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு டியூரிங் திஸ் டைம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு லாங் பிளேடு அந்த புரின்ஸுங்கிற வந்து அந்த செதுக்கக்கூடிய கருவியை தான் சொல்லிட்டு புரின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஏஜில் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ பீப்புள் யூஸ்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸ் இன் திஸ் ஃபேஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பீப்புள் எதை யூஸ் பண்ணாங்கன்னா சிலிக்கா, அது ஒரு டைப் ஆஃப் மினரல். ஸோ அதை வந்துட்டு ரா மெட்டீரியலாக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க இந்த டூல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. நியூமரஸ் பெயிண்டிங் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வேர் வேடு. ஸோ இந்த ஃபேஸில் வந்துட்டு நிறைய பெயிண்டிங்ஸு, ஆர்ட்டு அதெல்லாம் வந்துட்டு வரைய ஆரம்பிச்சாங்க. ஸோ த டைவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் சஜஸ்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். ஸோ இந்த இது மூலயமா நிறைய ஆர்ட்ஃபேக்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அண்ட் லாங்குவேஜோட டெவலப்மெண்ட்டும் அங்கே இருந்தது. ஸோ மைக்ரோலித்திக்ஸ் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ். ஸோ மைக்ரோலித்திக்ஸ்னு என்னென்னா சின்ன சின்ன கல்லுகள் வந்துட்டு கல் மூலயமா வந்துட்டு அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்துட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. அதான் சொல்கிறாங்க மைக்ரோலித்திக்ஸ் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ். ஸோ புரின் இஸ் எ ஸ்டோன் மேட் சைசல் வித் ஷார்ப் கட்டிங் எட்ஜ். ஸோ புரின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் எ ஸ்டோன் மேட் சைசல் வித் ஷார்ப் கட்டிங் எட்ஜ். அதோட எட்ஜு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். கட் பண்ண எப்படி நம்மளோட கத்தி இருக்கோ அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ த மாடர்ன் ஹியூமன்ஸ் ஹூ ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இன் த சஹாரன் ஆஃப்ரிக்கா 3 lakh years ago began to move to various parts of Asia around 60,000 years ago. ஸோ வந்துட்டு இந்த ஃபேஸில் எப்போ வந்துட்டு இந்த ஃபேஸ் இந்த மீசோ அப்பர் பேலியோலித்திக் ஃபேஸில் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு வந்தாங்கன்னு நம்ம பிலீவ் பண்ணோம்னா 3 lakhs yearsக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஆஃப்ரிக்கன் பார்ட்டில் வந்துட்டு வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு 60,000 yearsக்கு முன்னாடியே வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. Probably the replaced the yearly population in Europe humans. ஸோ இவங்க வந்துட்டு அந்த யூரோப்பில் இருந்த ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு அப்போ வாழ்ந்தவங்களுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னா ஹியூமன்ஸ் known as குரோமேக்மஸ் lived in this period. ஸோ இந்த பீரியடில் இருந்த ஹியூமன்ஸ்க்கு பேர் என்ன குரோமேக்மஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க். அதாவது ஹார்ன்ஸ்னா தெரியும், கொம்பு, ஐவரினா அந்த டஸ்க். ஸோ அந்த ரெண்டு மெட்டீரியல் வந்துட்டு டூல்ஸ் மேக் பண்ண வந்துட்டு டூல்ஸ் புதுசாக கருவியை உருவாக்குறக்கும் அந்த ஆர்ட் ஒர்க் பண்ணுறக்கும் அவங்க வந்து அதை யூஸ் பண்ணாங்க. போன் நீடில்ஸ், ஃபிஷ் ஹூக்ஸ், ஹார்போன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு கிரியேட்டிவ்லி. ஸோ இந்த இதில் வந்து இந்த போன் நீடில்ஸ் நம்ம போன்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம ஹியூமன் போன்ஸை வச்சு அந்த ஊசி தயாரிக்கிறதுக்கு, ஃபிஷ் ஹூக்னால் தெரியல, ஹூக்ஸ்னால் தெரியும் கொக்கி. ஸோ ஃபிஷ் ஹூக்ஸ்னால் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஹூக்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த பீரியடில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்போன்ஸ்னு ஒன்றும் இல்லை, இந்த ஹண்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த வேட்டையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு டூல் வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து ஹார்போன்ஸ். வேர் ஆல்சோ எம்ப்ளாய்டு கிரியேட்டிவ்லி. த ஹியூமன் ஆஃப் திஸ் டைம் ஓர் கிளாத்ஸ் அண்ட் குக் ஃபுட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு கிளாத்தெல்லாம் அதாவது அவங்க துணியெல்லாம் எதுவும் போடாமல் ஃபுட்டை வந்துட்டு அப்படியே ராவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த கல்ச்சரில் இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் வந்துட்டு துணி போட க்ளோத் வியர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஃபுட்டை அவங்க கேதர் பண்ணுற ஃபுட்டை வந்து குக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ த டெட் வேர் பிளேஸ்ட் இன் த புரில்ஸ் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் பிளேஸ்ட் ஓவர் த செஸ்ட். ஸோ வந்துட்டு இறந்த மனுஷங்களை வந்துட்டு அவங்க வந்து புதைக்க ஆரம்பித்தாங்க. இந்த பீரியடில் தான் வந்துட்டு இறந்து போனவங்க வந்து புதைக்க ஆரம்பித்தாங்க. எப்படி புதைக்கிறாங்கன்னா வந்துட்டு இறந்து போனவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து அந்த செஸ்ட் ரீஜனில் வந்து அந்த கையை ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி அவங்கள வந்து புதைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெண்டன்ஸ் அண்டு
pendants and richly carved tools were also seen in this seen in use. ஸோ பெண்டன்ட்ஸ்னால் தெரியும், பதக்கம்னு சொல்கிறோம்ல, பெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் பெண்டன்ட்ஸ். அங்கே இந்த ஏஜில் வந்து அந்த பெண்டன்ட்ஸு அப்புறம் கார்வ் பண்ண டூல்ஸ், செதுக்கிற டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஸோ எவிடன்சஸ் ஃப்ரம் பெயிண்டிங்ஸ், கிளே மாடல்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் கார்விங்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ வந்துட்டு இவங்க யூஸ் பண்ண அந்த பெயிண்டிங்ஸு, அவங்களோட கிளே மாடல், ஸ்கல்ப்சர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒரு எவிடன்ஸாக இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இமேஜ் ஆஃப் காடஸ் வீனஸ் வேர் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ் இன் யூரோப் அண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. ஸோ வந்துட்டு காடஸோட இமேஜை வந்துட்டு அவங்க மேக் பண்ணாங்க. எதில் மேக் பண்ணாங்கன்னா ஸ்டோன்ஸில் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அது எங்கே இருக்குன்னா யூரோப்லேயும் சில பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவில் இருக்கக்கூடிய சம் பார்ட்ஸ்லேயும் வந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐசேஜ் கொடுத்துருக்காங்க. ஐசேஜ்னா என்னென்னா the period before 800 BC. 800 BCக்கு முன்னாடி இருந்த பீரியடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐசேஜ்னு சொல்கிறோம். when many parts of the world remain covered by ice sheets and so. அப்போ வந்துட்டு அந்த ஐசேஜ் பீரியடில் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய மெனி பார்ட்ஸ் வந்து எதனால் கவர் ஆகிருந்ததுன்னா இந்த ஐஸ் ஷீட்ஸ்னாலேயும் ஸ்னோ வாலி அந்த பனினாலையும் கவர் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பீரியட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஐசேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீசோலித்திக் கல்ச்சர். ஸோ மீசோலித்திக் பீரியட் இஸ் நோன் அஸ் த மிடில் ஸ்டோனேஜ். இந்த மீசோலித்திக் பீரியட் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மிடில் ஸ்டோனேஜ்னு சொல்கிறோம். ஆஸ் இட் ரீப்ளேஸ்ட் பிட்வீன் பேலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் பீரியட். ஸோ வந்துட்டு இந்த மீசோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு எதுக்கு நடுவில் வருது, இந்த பேலியோலித்திக் பீரியடுக்கும் நியோலித்திக் பீரியடுக்கும் நடுவில் வரனால இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மிடில் ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பீப்புள் மெயின்லி யூஸ்ட் மைக்ரோலித்திக் டூல்ஸ். அதாவது வந்துட்டு மைக்ரோலித்திக் is nothing but small stone ல வந்துட்டு டூல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க during this period. These people were hunter gatherers. ஸோ இவங்களாம் எப்படி இருந்தாங்க, ஹண்டர் கேதர்ஸாக இருந்தாங்க. வேட்டையாடுறதுல வந்துட்டு நல்லா இருந்தாங்க, வேட்டையாடுறது நல்லா திறமையாக இருந்தாங்க. ஸோ வித் த குளோபல் வார்மிங் அக்கரிங் ஆஃப்டர் த ஐஸ் ஏஜ் தே பிகேம் ஹைலி மொபைல் அண்ட் ஆக்குபைடு வேரியஸ் எக்கோசோன்ஸ். அதாவது வந்துட்டு குளோபல் வார்மிங் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஐஸ் இருக்கக்கூடிய இடமெல்லாம் வந்து உருக ஆரம்பிக்குது. அதனால இந்த பீப்புள்ஸ்னு என்ன ஆகுறாங்க, மூவ் ஆகுறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகி நிறைய எக்கோசோன்ஸ்னா இஸ் நத்திங் பட் கோஸ்டல் ஏரியாஸ், அந்த ஹில்லி ஏரியாஸ், இல்லாட்டி ரிவர் பக்கத்தில், இல்லாட்டி ட்ரை ரீஜன்லாம் இந்த பீப்புள்ஸ் வந்து இங்கே ஆக்குபை பண்ணுறாங்க. பீப்புள் ஆஃப் மீசோலித்திக் பீரியட் வைட்லி எம்ப்ளாய்டு மைக்ரோலித்திக் டெக்னாலஜி. ஸோ இந்த மீசோலித்திக் பீரியடில் வந்துட்டு அவங்க மைக்ரோலித்திக் டெக்னாலஜி, அதாவது சின்ன சின்ன ஸ்டோன்ஸ்னால வந்துட்டு அந்த டூல்ஸை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தே மேட் டைனி ஆர்ட்ஃபேக்ட்ஸ் தட் வேர் லெஸ் தென் 5 cm இன் சைஸ். ஸோ அவங்க இந்த பீரியடில் இருந்தவங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன டூல்ஸு, அந்த சின்ன சின்ன பொம்மைகள் அந்த மாதிரி வந்துட்டு எதில் எடுக்கிறாங்கன்னா இந்த ஸ்டோன்ஸில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 5 cm தான் அதோட சைஸ் இருக்கும். தே ப்ரொடியூஸ்டு பாயிண்ட் ஸ்கிராப்பர்ஸ் அண்ட் ஆரோ ஹெட். ஸோ இதெல்லாம் வந்து டூல்ஸ் பேர். ஸோ தே ஆல்சோ யூஸ்டு ஜியோமெட்ரிக் டூல்ஸ் சச் அஸ் லுனேட்ஸ், ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ட்ரேப்பர்ஸ். தீஸ் டூல்ஸ் வேர் hafted onto wooden or bone handles and used. ஸோ இவங்க பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு ஹேண்டில் கொடுக்குறாங்க. அதாவது வந்துட்டு நம்ம இப்போ எப்படி கொடுத்துருக்கோம் உடன் ஹேண்டில், அதே மாதிரி அவங்க அந்த ஏஜ்லேருந்து அந்த ஏஜில் ஹியூமன்ஸ் இருக்காங்களே அவங்க பண்ணுற டூல்ஸுக்கெல்லாம் இந்த உடன் இல்லாட்டி போன் ஹேண்டில்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த நியோலித்திக் கல்ச்சர் என்னன்னு சொல்கிறோம்னா பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். ஏன் வந்து இந்த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோன்னா இந்த நியோலித்திக் கல்ச்சரில் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர், அந்த விவசாயம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த பீரியட் கால்டு நியோலித்திக் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். ஸோ அனிமல் டொமஸ்டிகேஷனாக தெரியும், நம்ம வந்து வீட்டில் வந்து பிராணிகள் இந்த கோழி ஆடெல்லாம் வளர்க்குறோம், அதுதான் டொமஸ்டிக் அனிமல்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த நியோலித்திக் பீரியட்லாம் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சரும் இந்த டொமஸ்டிகேஷனும் வந்துட்டு ஆரம்பிச்சுது. ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது இந்த நியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லி எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் பீரியட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன் ஆஃப் எகிப்த் அண்ட் மீசோபொட்டாமியா, த இண்டஸ் ரீஜியன், த கேஞ்சட்டிக் வேலி அண்ட் இன் சைனா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு இதோட இதெல்லாம் எங்கெங்கே இருந்தது, இந்த நியோலித்திக் பீரியடோட எவிடன்ஸ்லாம் எங்கே கிடச்சிதுன்னா வந்துட்டு எகிப்து, மீசோபொட்டாமியா, த இண்டஸ் ரீஜியன், அப்புறம் இந்த கேஞ்சட்டிக் வேலி, அப்புறம் வந்துட்டு சைனா, இந்த இடத்துலனா இது கூடிய எவிடன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ பை அபவுட் 10,000 BC. ஸோ 10,000 BCலேருந்து 5,000 BC வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஹேர் கம் டு பி ப்ராக்டிஸ்ட் இன் தீஸ் ரீஜன். ஸோ இந்த ரீஜன்ஸ்லாம் வந்துட்டு 10,000 BCலேருந்து 5,000 BC வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சரோட ப்ராக்டிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ரீஜன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன்னா என்னென்னா ரெஃபர்ஸ் டு த ஏரியா கவரிங் எகிப்த், இஸ்ரேல், பாலஸ்தீன் அண்ட் ஈராக். ஸோ இந்த
ஏரியாஸை கவர் பண்ணக்கூடிய ரீஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் இந்த ஷேப் ஆஃப் கிரசன்ட் மூன். ஸோ கிரசன்ட் அந்த மூன் ஷேப்பில் இருக்கிறனால இந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நியோலித்திக் ஏஜ் இஸ் கால்டு த நியூ ஏஜ் பிகாஸ் ஆஃப் த நியூ கிரைண்டிங் அண்ட் பாலிஷிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் டூல்ஸ். ஸோ நியோலித்திக் ஏஜை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நியூ ஏஜ்னு சொல்கிறோன்னா இந்த ஏஜில் தான் வந்துட்டு ஒரு பாலிஷ் பண்ண ஒரு டூல்ஸை வந்துட்டு நம்ம எப்படி இப்போ வந்துட்டு பாலிஷ் பண்ணிக்கிறோம் டூல்ஸு, அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் பாலிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஏஜில் வந்துட்டு இந்த பாலிஷிங்கும் கிரைண்டிங்கும் வந்ததுனால இந்த ஏஜை நம்ம என்ன சொல்கிறோம், நியூ ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த நியோலித்திக் பீப்புள் ஆல்சோ யூஸ் த ஃப்ளேக்டு ஸ்டோன் tools. Until the Mesolithic period, people mainly hunted and gathered food for their subsistence. Mesolithic period வரைக்கும் ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான வரைக்கும் தான் வந்து இந்த ஃபுட்டை வந்து கேதர் பண்ணாங்க. அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான அளவு தான் வந்துட்டு இந்த ஃபுட்டை கேதர் பண்ணிட்டாங்க. பட் பை ஹண்டிங் அண்ட் கேதரிங் பீப்புள் obtained very limited food as a result of which only small number of people could exist in a particular region. அவங்க எப்படி ஃபுட்டை கேதர் பண்ணுறாங்க, ஹண்டிங் பண்ணி அந்த ஃபுட்டை கேதர் பண்ணுறாங்க. அப்படி கேதர் பண்ணும்போது வந்துட்டு அங்கே வந்து லிமிட்டட் ஃபுட், கொஞ்சம் ஃபுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் ஃபுட்டை வச்சு என்ன பண்ணுவோம், அதோட ரிசல்ட் என்ன கொடுக்கும், ஸோ கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள், கொஞ்சமான மக்கள் தான் வந்துட்டு அந்த ரீஜன் வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட்டிங் பிளான்ஸ் அண்ட் ஹோம்ஸ் லீட் டு த ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ் அண்ட் அனிமல் ஃபுட்ஸ். ஸோ இந்த நியோலித்திக் ஏஜில் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சரும் டொமஸ்டிகேஷனும் இன்ட்ரடக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷனாக வந்துட்டு இந்த டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸும் பிளான்ஸோட கல்டிவேட்டிங்கும் வந்துட்டு ஹோமில் வீட்டில் பண்ணும்போது அது வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டி, ஒரு ஃபுட் கிரைனுக்கு வந்துட்டு ஒரு லார்ஜ் குவான்டிட்டியான ப்ரொடக்ஷனை வந்து தருது, அனிமல் ஃபுட்டே தருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபெர்டைல் சாயில் டெபாசிட்டட் பை த ரிவர் ஆன் இட்ஸ் பேங்க் ஹெல்ப் டு த க்ரோத் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த ரிவர் பேங்க்ஸ்னா இருக்கக்கூடிய சாயில்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும். ஸோ அந்த சாயில் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா அக்ரிகல்ச்சரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீப்புள் ப்ரிஃபர் டு லிவ் ஆன் ரிவர் பேங்க்ஸ் ஆஸ் இட் வாஸ் பெட்டர் ஃபார் அடாப்டேஷன். ஸோ பீப்புள் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ரிவர் பேங்க், அதாவது நதியோரமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு லிவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் டொமஸ்டிகேஷன் அண்ட் கல்டிவேட்டிங் பிளான்ஸ் தேர் வாஸ் அன் எக்ஸஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரிசல்ட், அந்த டொமஸ்டிகேஷனோட ரிசல்ட்டும் பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுற ரிசல்ட்டாக அங்கே வந்து என்ன நடந்ததுன்னா ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ த சர்ப்ளஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் வாஸ் எ மெயின் ஃபேக்டர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இயர்லி சிவிலைசேஷன். ஸோ சர்ப்ளஸ்னா அபுடன்ட் அமௌண்ட், அதாவது நிறைய ஃபுட் ப்ரொடக்ஷன் அங்கே நடக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு மெயின் ஃபேக்டர் எதுக்கு, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த சிவிலைசேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இதுதான் ஒரு மெயின் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வர் பில்ட் அண்ட் லார்ஜ் வில்லேஜஸ் எமர்ஜ்ட் ஆஸ் எ ரிசல்ட். ஸோ இப்படி நடக்கும்போது பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ரெசிடென்ஸ், பெர்மனண்ட்டாக ஒரு ஹவுஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா ஒரு வில்லேஜ் வந்து அங்கே வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் கால்ட் நியோலித்திக் ரெவல்யூஷன். ஸோ அந்த டெவலப்மெண்ட், இந்த பீரியடோட டெவலப்மெண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் வந்துட்டு இந்த எவல்யூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம். தமிழ்நாட்டில் வந்துட்டு நம்மளோட ப்ரீ ஹிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் எப்படி இருந்தது. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் இன் த வேர்ல்டு மேட் பை ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் கால்ட் ஹோமினின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ உலகத்திலேயே வந்துட்டு ரொம்பவே பழமை வாய்ந்த ஓல்டஸ்ட் ஸ்டோனேஜ் டூல் நம்ம எதை சொல்கிறோன்னா ஹோமினின்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ ஹோமினின்ஸுங்கிறவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தோன்றாங்கன்னு பார்த்தோம். ஹேட் பீன் ப்ரொடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. அவங்க எங்கே ஃபஸ்ட்டு தோன்றாங்க, தமிழ்நாட்டில் தான் வந்து தோன்றாங்க. தீஸ் ஸ்டோன் டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் சென்னை ரீஜன் அட் செவரல் சைட்ஸ், எஸ்பெஷலி த அத்திரம்பாக்கம். அத்திரம்பாக்கங்கிறது வந்து சென்னையில் இருக்க பிளேஸு. ஸோ அந்த பிளேஸில் வந்து இந்த ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் at this site and cosmic ray exposure dating of the artifacts suggests that the people lived here about 1.5 to 2 million years ago. ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கலோட எக்ஸ்கவேஷன், அவங்களோட தொல்பொருள் அந்த ஆய்வாளர்களோட சைட் இந்த தோணுனது மூலயமாவும் காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர்னா வந்துட்டு நத்திங் பட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் டேட்டிங்னா ஒன்றும் இல்லை, எ மெத்தட் இன் விச் எக்ஸ்போஷர் ஆஃப் காஸ்மோஜெனட்டிக் ரேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த டேட்டிங் ஆஃப் சாம்பிள். இப்போ ஒரு சாம்பிள் நமக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து இந்த
காஸ்மோஜெனிக் ரேஸில் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா அது வந்து எந்த டேட்டில் வந்து அங்கே வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து காஸ்மோசிக் ரே எக்ஸ்போஷர் டேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலயமா இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டூல்ஸ்லாம் வந்துட்டு 1.5 மில்லியன்லேருந்து 2 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே இருக்குது அப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ த கோசத்தலையா ரிவர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கிராடல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த கோசத்தலையா ரிவருங்கிறது தான் வந்துட்டு மேஜர் கிராடல், அதாவது ஹியூமன் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து வாழ்ந்ததுக்கான மேஜர் கிராடல் எது இருக்குது, இந்த கோசத்தலையா ரிவர் வந்துட்டு இருக்குது இந்த வேர்ல்ட்லேயே வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பீப்புள் ஹூ லிவ்டு ஹியர் பிலாங் டு த ஸ்பீஷீஸ் ஆஃப் ஹோமோ எரெக்டஸ். பீப்புள் வந்து மக்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்த மக்களுக்கு பேர் வந்துட்டு எந்த ஸ்பீஷீஸை சேர்ந்தவங்களா இருக்காங்க, ஹோமோ எரெக்டஸ் அந்த ஸ்பீஷீஸை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ்னு என்னென்னா refers to digging undertaken to recover archaeological evidence such as stones, tools, pottery, animal bones and pollens in order to understand the past lifestyle of humans. ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்னா என்னென்னா டிக்கிங், தோன்றது. எதை தோன்றாங்க, எதுக்காக அதை தோன்றாங்க, அந்த எவிடன்ஸ் அவங்க நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸை வந்துட்டு ரெக்வயர் பண்ணுறதுக்கு வேண்டி தோன்றாங்க. ஸோ அப்படி தோண்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும், டூல்ஸ் கிடைக்கலாம், இல்லாட்டி பாட்ரி கிடைக்கலாம், இல்லாட்டி அனிமல்ஸோட போன்ஸ் கிடைக்கலாம்னு சொல்லி ஸோ அப்படி தோண்டி நம்மளோட பாஸ்ட் லைஃப் சைக்கிளை வந்துட்டு ஹியூமன்ஸோட பாஸ்ட், நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸோட பாஸ்ட் லைஃப் சைக்கிள் வந்துட்டு அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காஸ்மிக் ரே எக்ஸ்போஷர் வந்து நம்ம டேட்டிங் பார்த்துட்டோம். ஸோ இன் 1863 சார் ராபர்ட் In 1863, Sir Robert Bruce Forte, a geologist from England, first discovered the Paleolithic tools at Pallavaram near Chennai. ஸோ 1863 வந்து சார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட்டேங்கிற ஒருத்தர் வந்துட்டு இவர் வந்து ஒரு இங்கிலீஷ்மேன், அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட் ஃப்ரம் இங்கிலாந்துலேருந்து வராரு. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேலியோலித்திக் டூல்ஸை வந்துட்டு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரங்கிற ரீஜனில் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணுறாரு. தே ஆர் த இயர்லியஸ்ட் ஃபைண்ட்ஸ் ஆஃப் சச் டூல்ஸ் இன் இந்தியா. இதுதான் வந்துட்டு இயர்லியஸ்ட் முன்னாடியே இந்தியாவில் கண்டுபிடிச்ச ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. hence the hand or assemblages were considered as the hand axe assemblages were considered the Madras stone tool industry. ஸோ இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஸோ the tools that he discovered are now housed in the Chennai Museum. ஸோ வந்துட்டு சென்னை மியூசியத்தில் தான் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்ச டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த ஹேண்ட் ஆக்ஸ் அசம்பிளேஜஸ் were considered as the மெட்ராஸ். ஸோ இது வந்துட்டு ஹேண்ட் ஆக்ஸ் அசம்பிளேஜஸ்னு வந்துட்டு யார் கன்சிடர் பண்ணுறாருன்னா மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரின்னு ஒரு கம்பெனி மாதிரி ஒரு இது. அவங்க வந்து இது வந்து அதாவது கையால் செய்யப்பட்ட ஒரு அசம்பிளேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த டூல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா சென்னை மியூசியத்தில் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ த பேலியோலித்திக் பீப்புள் ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கேதர்ட் த நேச்சுரலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ இந்த பேலியோலித்திக் பீப்புள் வந்துட்டு வைல்ட் அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறாங்க அண்ட் வந்து ஃபுட்டை வந்து நேச்சுரலாக கேதர் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரூட்ஸு, ரூட்ஸு, நட்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் நேச்சுரல் இருக்குல்ல, ஸோ அதையெல்லாம் அவங்க வந்து கேதர் பண்ணுறாங்க. தே டிட் நாட் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் அயன் அண்ட் பாட்ரி மேக்கிங். ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த வித நாலேஜும் இல்லை. பாட்ரி மேக்கிங்லாம் தெரியும், இந்த மண்பானெல்லாம் செய்வாங்களா, அதுதான் வந்து பாட்ரி மேக்கிங். அவங்களுக்கு வந்து எந்த நாலேஜும் இல்லை. விச் டெவலப் மச் லேட்டர் இந்த ஹிஸ்ட்ரி. அது வந்து கொஞ்சம் நாள் கழித்து தான் வந்துட்டு அந்த இது வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளீவர்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டூல் டைப்ஸ் ஆஃப் லோவர் பேலியோலித்திக் பீரியட். ஸோ லோவர் பேலியோலித்திக் பீரியட்னு பார்க்கும்போது இந்த ஹேண்ட் ஆக்சஸும் கிளீவர்ஸ், அந்த கடப்பாறைங்களாம் சொல்லுவாங்களா, அதான் வந்து கிளீவர்ஸ், அதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். இந்த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் பீரியட்லேயே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ்னால் என்னென்னா இந்த ஹேண்ட் ஆக்சஸும் கிளீவர்ஸும் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். தீஸ் டூல்ஸ் ஃபிட்டட் வித் ஏ வுடன் அண்ட் போன் ஹேண்டில் வேர் யூஸ்டு ஃபார் கட்டிங், ஃப்ரீசிங் அண்ட் டிக்கிங். ஸோ இந்த டூல்ஸில் எதில் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா வந்துட்டு உடனோ இல்லாட்டி போன் ஹேண்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டூல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறக்கும், ப்ரீசிங்னா அந்த பீல் பண்ணுறக்கு, அந்த ஒவ்வொரு பீல் பண்ணுவாங்களா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு கத்தி இருக்குல்ல, கத்தி வச்சு நம்ம வெங்காய தோலை வந்து பீல் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த டூல் யூஸ் ஆகும். டிக்கிங்னா இப்படி செரவர மாதிரி தோன்ற மாதிரி இருக்கிறக்கும் இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். த பீப்புள் ஆஃப் திஸ் டைம் யூஸ்டு ஹேமர் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்பியரைட். ஸோ இந்த டைமில் வாழ்ந்த பீப்புள் வந்துட்டு எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேமர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. த குவாட்சிக் பெப்பல்ஸ் அண்ட் காப்லஸ் were chosen as a raw materials. குவாட்சைக்குங்கிறது ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்.
காபிள்ஸுங்கிற ஒரு மெட்டீரியல் அதை தான் வந்துட்டு அவங்க ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி இந்த ஹேமர் ஸ்டோன்ஸு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாங்க செஞ்சாங்க. ஸோ த டூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த சாயில் டெபாசிட்ஸ் அண்ட் ஆல்சோ இஸ் எக்ஸ்போஸ்டு டு த ரிவர் சைடு. ஸோ இந்த டூல்ஸ் அவங்க செஞ்சதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சாயிலில் எங்கே இருக்குன்னா வந்துட்டு இந்த சாயில் டெபாசிட்ஸ்லேயும் இருக்கும், இல்லாட்டி ரிவருக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணுறதுனா காட்டுவாங்க. அவங்க டூல்ஸ் செஞ்சு சாயிலில் வந்து டெபாசிட் பண்ணி வைப்பாங்க, இல்லாட்டி வந்து இந்த ரிவரில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. தே அக்கர் அட் பல்லாவரம், குடியம் கேவ், அத்திரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம் அண்டு பரிக்குளம்னு சொல்லிட்டு இந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு அவங்க டெபாசிட் பண்ணி வச்ச, அவங்க ரிவர் பக்கத்தில் எக்ஸ்போஸ் பண்ணி வச்ச டூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். The lower Paleolithic tools are also found in North Arcot and Dharmapuri district. So இந்த lower Paleolithic tools வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய ஆர்காட் ரீஜியனில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The people belonging to this period used balsat rocks for manufacturing artifacts. ஸோ இந்த பீரியடில் வாழ்ந்தவங்க வந்துட்டு இங்கே கண்டுபிடிச்சாங்கல்ல தர்மபுரியிலையும் ஆர்காட்லேயும். ஸோ அங்கே அந்த டூல்ஸ் வந்துட்டு எதனால் ஆயிருக்குன்னா வந்துட்டு பால்செட் ராக்ஸுங்கிற ஒரு ராக் டைப். ஸோ அதனால வந்துட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு மேடாயிருக்கு. However, the southern part of Tamil Nadu and Sri Lanka do not have the evidence of lower Paleolithic culture. ஸோ சதர்ன் பார்ட் அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது சதர்ன் பார்ட் தமிழ்நாட்டோட சதர்ன் பார்ட்லேயும் ஸ்ரீலங்காவிலும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. எதுக்கு எவிடன்ஸ்? லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து இங்கே இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பால்சேட் ராக்ஸ் ஆர் இக்னீஷியஸ் ராக்ஸ்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இக்னீஷியஸ் ராக்ஸ் ஆர் தோஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த மோல்டன் லாவா ஃப்ரம் த எர்த். உங்களுக்கு இக்னீஷியஸ் ராக்ஸ்னால் தெரியும், ஜியோகிராஃபியில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன, இந்த மோல்டன் மேக்மா. ஸோ எர்த்தோட இன்டீரியர் சர்ஃபேட்டில் இருக்கக்கூடிய அந்த மோல்டன் லாவா வந்துட்டு அங்கேயே சாலிட் மெட்டீரியலாக ஃபார்ம் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இக்னீஷியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் இஸ் டேட்டபிள் டு அபவுட் 2 to 1.5 million years ago at Athirampakam. This cultural phase is continued in the other parts of India up to 60 years ago. ஸோ இந்த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து எப்போ இருந்திருக்குன்னு சொல்லி டேட் பண்ணியிருக்காங்கன்னா 2லிருந்து 1.5 மில்லியன்ஸ் எகோக்கு முன்னாடி அத்திரம்பாக்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்லி டேட் பண்ணுறாங்க. இந்த கல்ச்சர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் வந்துட்டு 60 இயர்ஸ் எகோக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். நெக்ஸ்ட் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாட்டில் வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு. In course of the time, the Middle Paleolithic culture emerged during 385,000 to 172,000 years ago. ஸோ வந்துட்டு இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து எப்போ தொடங்குச்சு அப்படின்னா வந்துட்டு 385,000லேருந்து 172,000 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து இது இருந்துச்சு. The tool types of this period underwent a change and smaller artifacts were used. ஸோ இந்த பீரியட் வந்துட்டு டூல்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா அந்த ரொம்பவே சின்னதாக இருந்தது. அட் த சேம் டைம் அது வந்து சின்ன சின்ன சிலைகளும் வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. கோர்ஸ் ஃப்ளேக்ஸ், ஸ்கிராப்பர்ஸ், நைஃப்ஸ், போரர்ஸ், லெவலிசம் ஃப்ளேக்ஸ் அண்ட் ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் க்ளீவர்ஸ் ஆர் த ஆர்டிஃபேக்ட் டைப்ஸ் ஆஃப் திஸ் பீரியட்ஸ். இது எல்லாமே இந்த கோரு, ஃப்ளேக்ஸ், ஸ்கிராப்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு டூல்ஸ் தான். இந்த டூல்ஸ் தான் வந்து இந்த பீரியடில் வந்து இருந்தது. கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஸ்பேஸ் தீஸ் டூல் டைப்ஸ் பிகம் ஸ்மாலர் இன் சைஸ். அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடை விட இந்த பீரியடில் இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து அது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மாலாக இருக்குது சைஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. Evidence for the middle Paleolithic culture can be observed in some parts of Tamil Nadu. இந்த அதாவது வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சம் பார்ட்ஸில் சில இடங்களில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அட் டி புதுப்பட்டி அண்ட் சிவாரக்கோட்டை ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் மிடில் பேலியோலித்திக் டூல்ஸ் ஹேவ் பீன் கலெக்டட். ஸோ சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா புதுப்பட்டிங்கிற ஒரு இடத்துலையும் சிவரக்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் சிவரக்கோட்டை அப்படின்னு ஒரு இடத்துலையும் வந்துட்டு இதுக்கான இந்த மிடில் பேலியோலித்திக் டூல்ஸ் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நியர் தஞ்சாவூர் அண்ட் அரியலூர் சிமிலர் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பிளேஸில் மட்டும் இல்லாமல்
தஞ்சாவூருக்கும் அரியலூர் பக்கத்துலேயும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண டூல்ஸில் ஆர்ட்ஃபேக்ட்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாட்டில் வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மீசோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாட்டில் வந்துட்டு மீசோலித்திக் கல்ச்சர் எப்படி இருந்தது. இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் சக்சீடட் த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். ஸோ சில இடங்கள் தான் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட்லி வந்துட்டு இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு சக்சீட் பண்ணுச்சு. இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரை விட மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஆனால் வந்துட்டு இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எந்த எவிடன்ஸும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. பட் த பீப்புள் ஹூ யூஸ்ட் மைக்ரோலித்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்டோன் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் லிவ்ட் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் பீப்புள்ஸ் அந்த மைக்ரோலித் சின்ன சின்ன ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி அவங்க செஞ்ச அந்த ஆர்ட்ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்படி செஞ்சவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இருந்திருக்காங்க. சின்ஸ் திஸ் கல்ச்சர் பீரியட் அக்கர்ஸ் பிட்வீன் பேலியோலித்திக் அண்ட் நியோலித்திக் கல்ச்சர். ஸோ இந்த மாதிரி பீரியட் வந்துட்டு எப்போ நடந்திருக்குன்னா பேலியோலித்திக்கும் நியோலித்திக் கல்ச்சருக்கும் நடுவில் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த பீரியடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மீசோலித்திக் கல்ச்சர் ஆர் மிடில் ஸ்டோனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் மீசோலித்திக் கல்ச்சர் ஆர் மிடில் ஸ்டோனேஜ். Evidence for the existence of Mesolithic hunter-gatherers is found at Chennai, North Arcot, Dharmapuri, Salem, Coimbatore, Ariyalur, Tiruchirappalli, Pudukkottai, Madurai, Sivagangai, Tirunelveli and Kanyakumari. ஸோ இவங்களுக்கு இந்த மீசோலித்திக் கல்ச்சர் இருந்தது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா அந்த சென்னை, நார்த் ஆர்காட், தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து இந்த மீசோலித்திக் கல்ச்சர் இருந்துருந்துச்சுன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. த டெரி சைட்ஸ் நியர் தூத்துக்குடி ஹாவ் எவிடன்ஸ் of microlithic artifacts. These sites have been red sand dunes called terrace. So terrace is nothing but sand dunes. மண்ணோட குவியலை தான் நம்ம டெரிஸ்ன்னு சொல்லுவோம். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டெரி சைட்ஸ்லேயும் நமக்கு இந்த மைக்ரோலித்திக் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஒரு எவிடன்ஸாக இந்த மைக்ரோலித்திக் மீசோலித்திக் கல்ச்சர் இருந்துக்கு அப்படின்னு கூட எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மேலே பாருங்கள் இதுதான் மைக்ரோலித்திக் ஃப்ளேக்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச மைக்ரோலித்திக் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன டூல்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. So the people of this period use small artifacts made of chert and quartz. அதாவது வந்துட்டு இந்த பீரியடில் வாழ்ந்த பீப்புள் வந்து ரொம்பவே சின்ன சின்ன ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த ஆயுதங்கள் எதனால ஆயிருக்குன்னா செர்ட்டுங்கிற ஒரு மெட்டீரியல்னாலே குவாட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்னாலே ஆயிருக்கும். The tool types are scrapers, lunates and triangles. அதாவது இங்கே யூஸ் பண்ண டூல் டைப்ஸ்னால் என்னென்னா டூல்ஸ் எந்தெந்த டைப் ஆஃப் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா scrapers, lunates and triangles. So scrapers is nothing but they are tools used for scrapping the சர்ஃபேஸை வந்துட்டு அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் இப்போ கேரட் இருக்குது அதோட மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லேயர் எடுக்கணும்னா எடுக்கிறோம், அதுக்கு பேர் தான் ஸ்க்ராப்பிங். அதான் சொல்கிறாங்க. ஸ்க்ராப்பர்ஸ்னால் என்னென்னா டூல்ஸ், அது வந்து ஒரு டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஸ்க்ராப்பிங் த சர்ஃபேஸை வந்து ஸ்க்ராப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ஸ்க்ராப்பர்ஸ் ஆர் சிமிலர் டு த டூல்ஸ் யூஸ்ட் இன் த கிச்சன் ஃபார் ரிமூவிங் ஸ்கின் ஆஃப் த வெஜிடபிள்ஸ். நம்ம கிச்சனில் வந்துட்டு வெஜிடபிளோட ஸ்கின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்துட்டு சிமிலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரையாங்கிள்ஸ்னால் என்னென்னா இது ஒரு டைப் ஆஃப் டூல். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ lunates are the tools in the shape of crescent. ஸோ இது வந்து இந்த crescent ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தீஸ் பீப்புள் ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கேதர்ட் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஃபார் த சப்சிஸ்டன்ஸ். ஸோ இந்த பீரியடில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க, வைல்ட் அனிமல்ஸ் வந்து வேட்டையாடுறாங்க, அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ரூட்ஸ் இதையெல்லாம் கேதர் பண்ணி அவங்களோட ஃபுட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து சப்சிஸ்டன்ஸ் அதாவது இங்கே வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, இது உயிர் வாழ்கிறதுக்காக இதெல்லாம் கேதர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மீசோலித்திக் கல்ச்சரின் தமிழ்நாட்டில் இருந்த மீசோலித்திக் கல்ச்சர். ஸோ வி வில் ஸ்டாப் டில் இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் நியோலித்திக் கல்ச்சர் இருக்குது, நெக்ஸ்ட் அயன் ஏஜ் ஆர் மெகாலித்திக் கல்ச்சர் இருக்குது, அப்புறம் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் ஒன்று அக்ரிகல்ச்சரல் அண்ட் பேஸ்ட்ரலிசம் இருக்குது, அயன் ஏஜ் சொசைட்டி அண்ட் பொலிட்டி, அப்புறம் பாட்ரி. இதோட வந்து இந்த சாப்டர் வந்து எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.